தருமபுரி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாமகவைச் சேர்ந்த சௌமியா அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மேச்சேரி பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அக்காட்சியை நேரலையில் காணலாம். ஒரு வேட்பாளர் நம்ம கூட்டணியை சார்ந்த வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி. அவர் உங்களுக்கு நன்றாக தெரியும். 20 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு பல முறை வருகை தந்து உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்காகவும் பல நேரத்தில் அத்தனை கிராமங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கின்றார். கடந்த காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் வந்திருக்கின்றார். அவரை நீங்கள் பல முறை பார்த்திருக்கிறீர்கள். MA சோசியாலஜி PhD படித்திருக்கின்றவர். MA சோசியாலஜி PhD டாக்டரேட் பட்டம். ஐநா சபையிலே 5 முறை பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் சௌமியா அன்புமணி அவர்கள். ஐநா சபையில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றவர். அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பயிற்சி பெற்றவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அதைவிட பெரிய பயிற்சி நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர் தொடங்கின பசுமை தாயகத்திலே 20 ஆண்டுகள் பயிற்சி பெற்று தலைமை தாங்கியிருக்கின்றார். 30 லட்சம் மரக்கன்றுகளை அவர் தலைமையில் நடப்பட்டது. தமிழ்நாட்டிலே 1500 ஏரி குளங்களில் அவர் தூர்வாரி இருக்கின்றார். இப்படி தகுதியான நம் வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் எடுத்துங்க. அடுத்தது அதிமுக வேட்பாளர் ஒரு மருத்துவர். அங்க தருமபுரி GH வேலை செய்யறார். நல்ல மருத்துவர் தான். ஆனா அவர் பக்கத்து தெருவில் கூட அவர் தெரியாது. அவர் அரசியல் வந்தது கிடையாது. இதான் அங்க அதிமுக நகர செயலாளர், தருமபுரி நகர செயலாளருடைய பையன். நல்ல பையன். ஆனா அந்த பையனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுக இங்கேயும் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி பிரதமராக போறது கிடையாது, முதலமைச்சராக போறது கிடையாது. அதனால அது இல்லாம தருமபுரியில் உள்ள KP அன்பழகன் இருக்கிறார். அவர் அதிமுக வேட்பாளர் நில்லுனா நிற்பார், உட்கார்னா உட்காருவார். இப்படிப்பட்ட வேட்பாளர் அதிமுக வேட்பாளர். சரி, அடுத்த வேட்பாளர் யாரு? திமுக வேட்பாளர். திமுக வேட்பாளர் முதலாளி எங்க தெரியுமா இருக்காரு? திருவண்ணாமலையில் இருக்கார். அண்ணாமலையர் இல்ல, ஏவா வேலு. அவர் அங்க திருவண்ணாமலை விட குறுநில மன்னர். அவர் ஏவா வேலு திமுக வேட்பாளர் நில்லுனா நிற்பார், உட்கார்னா உட்காருவார். நான் சொன்னேன்ல, அண்ணா காலத்திலேயே காமராஜ் காலத்தில் நல்ல வேட்பாளர் நிறுத்தினாங்க. அதன் பிறகு வந்தவர்கள் தான் அவர்களுக்கு வேண்டியவர்கள். அவர் சொன்னது பேச்ச கேட்கறது, இவங்க சொன்னாங்க கேட்கிற பேச்ச. அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் உங்களுக்கு வேணுமா? அல்லது ஐநா சபையில பெண்களுக்காக குரல் கொடுத்த நம்முடைய சௌமியா அன்புமணி உங்களுக்கு வேட்பாளராக வேணுமா, உறுப்பினராக வேணுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.